குருக்ஷேத்திர போரின் உச்சக்கட்டம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அர்ஜுனனும் கர்ணனும் ஒருவரையொருவர் வெல்லும் முனைப்போடு கடும் யுத்தம் புரிந்தனர். வானமெங்கும் அம்புகளின் மழை பொழிந்தது. தேவர்களும் வியந்து பார்க்கும் வண்ணம் அந்த போர் காட்சியளித்தது. இருபெரும் வீரர்களின் அந்த உக்கிரமான சண்டையின் ஒவ்வொரு கணமும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது அர்ஜுனன் தனது கூரிய அம்புகளை கர்ணனின் தேரை நோக்கி ஏவினான். அந்த அம்புகளின் வேகம் மற்றும் தாக்கம் மிக அதிகமாக இருந்ததால் கர்ணனின் வலிமைமிக்க தேர்கூட நிலைகுலைந்து சுமார் 25 முதல் 30 அடி வரை பின்னோக்கி தள்ளப்பட்டது. இந்த அபாரமான காட்சியை நேரில் கண்டுகொண்டிருந்த சாமானிய மக்கள் முதல் அனைவருமே அர்ஜுனனின் வில்லாற்றலைக் கண்டு மலைத்து போயினர். அவனது அம்புகளின் துல்லியமும் வேகமும் இலக்கை தாக்கும் திறனும் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. ஆனால் கர்ணனும் எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்ல. அவன் தனது ஆற்றல்மிக்க அம்புகளை அர்ஜுனனின் தேரை நோக்கி எய்தியபோது அர்ஜுனனின் பலம் வாய்ந்த தேரும் நிலைகுலைந்து சுமார் 3 முதல் 4 அடி வரை பின்னோக்கிச் சென்றது. இரு வீரர்களும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்பதை அந்த அம்புகளின் தாக்குதல் உணர்த்தியது. இந்த கடுமையான போரின் ஒவ்வொரு நொடியும் ஒருவித பதற்றத்தையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியது. கர்ணன் தனது அம்புகளால் அர்ஜுனனின் தேரை தாக்கும் ஒவ்வொரு முறையும் கிருஷ்ண பகவான் அவனை புகழ்ந்து கைதட்டினார். ஆனால் அர்ஜுனன் தனது அபார திறமையால் கர்ணனின் தேரை பலமுறை நிலைகுலையச் செய்தும் கிருஷ்ணர் அவனை ஒருமுறை கூட பாராட்டவில்லை. இது அர்ஜுனனுக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் சிறு வருத்தத்தையும் அளித்தது. நாளின் இறுதிக்கட்டத்தில் களைப்புற்றிருந்தாலும் போரின் தாக்கம் குறையாத நிலையில் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் தனது மனக்குறையை வெளிப்படுத்தினான். ஓ பிரபு, நான் கர்ணனின் தேரில் கணக்கற்ற அம்புகளை எய்தேன். அது காற்றில் இலகுவான இறகு போல அங்கும் இங்கும் அலைபாய்ந்தது. ஆனால் அந்த சமயத்தில் ஒருமுறை கூட நீங்கள் என்னை பாராட்டவில்லையே. மாறாக கர்ணனின் அம்பு எனது தேரை சற்றே நகர்த்திய போதிலும் அவனது திறமையை நீங்கள் புகழ்ந்தீர்கள். இதற்கான காரணத்தை நான் அறிய விரும்புகிறேன் என்று பணிவுடன் கேட்டான். அதற்கு கிருஷ்ணர் ஆழ்ந்த பொருளுடன் பதிலளித்தார். ஓ அர்ஜுனா, உன் தேர் சாதாரணமானதல்ல என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும். உன் தேரின் கொடியின் உச்சியில் பலம் வாய்ந்த அனுமன் அமர்ந்து உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் நான் உன் சாரதியாக உன் முன்னே நின்று உன்னை வழிநடத்துகிறேன். அது மட்டுமல்லாமல் வலிமைமிக்க சேஷநாகம் தேரின் சக்கரத்தை பாதுகாப்பாக சூழ்ந்துள்ளது. இத்தகைய தெய்வீக சக்திகளின் பாதுகாப்பு இருந்தும் கர்ணன் தனது அம்புகளால் நம்மை தாக்கும் ஒவ்வொரு முறையும் முழுத்தேரும் அசைந்து பின்னோக்கிச் சென்றது. ஆனால் கர்ணனின் தேருக்கு இதுபோன்ற எந்த தெய்வீக பாதுகாப்பும் இல்லை. அவன் தனியாகவே தனது முழு பலத்தையும் திரட்டி வீரமாக போரிடுகிறான். அவனது திறமையை நான் பாராட்டியதில் எந்த தவறும் இல்லை. போர் முடிவுக்கு வந்ததும் கிருஷ்ணர் உடன்